அறிகிறோம். எப்பொழுதும் போல நம்ம மானசிகமா குருவாயூர்ல போய் தரிசனம் எடுத்துக்கிறோம். ரொம்ப அழகான பரசுராம கஷேத்திரமான காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளால அந்த குருவாயூரப்பனும் இந்த அழகான அந்த பத்மநாபனும் சேர்ந்து பார்க்க போறோம். எப்படி அழகான அங்க விசாலமான கிழக்கை நடை பார்த்தோம், இங்கேயும் பெரிய நடைதான் உள்ள போறோம். அதே மாதிரி உள்ள போறச்சே அழகான பெரிய கவாடம், பெரிய கதவுகள், திருக்கதவுகள், அதுல அழகா தசாவதாரம் பொறித்த கதவுகளை பார்த்தோம். இங்க அழகாக சில்ப வேலைகள்லாம் செஞ்சு வுட் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகான வாதாவரணா இருக்குது. அப்படியே நம்ம வரோம், அதே கிழக்கே நடை நம்ம கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு சொல்லிட்டு வரோம். மேலே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற அழகான அருமையான மந்திரம் எப்படி அவர் 5 வயதிலே நாரதர் குடிச்சுட்டாரோ, 5 வயதிலே எப்படி அழகாக ஆண்டாள் அதை பற்றி கொண்டாலோ, 5 வயதிலே எப்படி அழகாக துருவன் அதை எடுத்துக்கொண்டானோ, அதே போல நாமளும் எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல, ஓம் நமோ பகவதே வாசுதேவ சர்வ ஜீவராசிகளையும் வசிப்பவன் வாசுதேவன். அதனால்தான் அந்த காரண பெயர். அப்படிப்பட்ட வாசுதேவ கிருஷ்ணன் அந்த குருவாயூரப்பனை பார்ப்பதற்காக நாமும் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போறோம். அழகான விளக்கு தண்டு, நீண்டு நெடுந்திருக்கின்ற விளக்கு தண்டு, அது பக்கத்துல பெரிய ஒரு முண்டியல், அதுக்கு மேலே குட்டி குருவாயூரப்பன், அதுக்கு ஒரு துளசி மாலை சாத்தி அதையெல்லாம் பார்த்து தொழுது உள்ள நுழையும் போது அழகா கொஞ்சம் குட்டி குட்டி குழந்தைகளை பார்ப்போமே, அதே மாதிரி இங்க நம்ம அழகான இந்த அனந்த பத்மநாப சுவாமி கோவில்களை பார்க்கறச்சே பெரியவாளும் சின்னவாளும் எத்தனையோ பேர் வந்து போய் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய ஒரு இடமாக இங்க தெரிய அப்படியே உள்ள நுழைகின்றோம். அதையும் பார்க்குறோம், இதையும் பார்க்குறோம். கிழக்கு நடையில உள்ள நுழைஞ்ச உடனே பெரிய கொடிமரம், அதே போல இங்கே வந்தீங்கன்னா பெரிய கொடிமரம், அழகா ஸ்டெப்ஸை இறங்கி கீழே போறோம். அத்தனை படிகள் 8 படிகள் நம்ம வாழ்க்கையில எல்லாம் 8 தான் மாறும். அப்படி படியை கிடந்து போனா எங்குமே காண முடியாத ஒரு அதிசயம், அழகான நீரிலேயே உறைந்திருக்கின்ற பகவான். இது அனந்த பத்மநாபனோட இப்ப நான் கம்பேர் பண்றேன். நீரில் உறைவது நாரம், நாரத்தில் உறைபவன் நாராயணன். நீரில் உறைவது நாரம் என்றால் நீர், அயனம் என்றால் வழி. நீரில் உறைபவன்னா நம்மளுடைய தேகத்துல 75% வாட்டர் தான் இருக்கு, அது உள்ளியும் இருக்கு, அந்தர்யாமி நாராயணன் தான். அப்படிப்பட்ட நாராயணன் ஒரு இடத்துல பார்க்கலாம். இங்கே அழகாக காசர்கோடுல நீரிலே உரைகின்ற ஒரு பகவானை பார்க்கலாம். இன்னொரு பகவான் பார்த்தீங்கன்னா அங்க நாட்டுல ஜலத்திலே உரைத்திருக்கின்ற பெருமாளை பார்ப்போம் இல்லையா. அவர் அழகா தேமேற்படுத்தின்றிருப்பார் ஜலநாராயணனாக. இங்க இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, அப்படியே நம்ம படிகளை கடந்து உள்ள போனோம்னா நமக்கு ஒரு விஸ்மயமா இருக்கு. நீர் உள்ளே இருக்கின்ற பகவான் எப்படி இருப்பார் அப்படி, ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. அந்த நீரும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தாலும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. எப்பொழுதுமே நம்ம மனசு சுத்தமா இருந்தா தான் அது உள்ள இருக்க அந்தர்யாமி நல்ல புலிமையா நமக்கு தெரியும். கலைஞர் தான் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதுதான் காளிய நர்த்தனத்தினுடைய பிலாசபியா இதுதான்.